நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஓமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 வசனம் முதல் 32 வசனங்கள் வரை காணப்படுகிறது. முதலாவது இந்த ஓமையை நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இடையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தில் இப்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார் என்பது. பாருங்கள், 2 விதமான மகன்கள், 2 விதமான கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறார்கள். மூத்த மகனை பாருங்கள், அவன் தகப்பன் சொன்ன காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான், ஆனால் பின்பு மனஸ்தாபப்பட்டு போகிறான். 2வது மகன் செய்கிறேன் என்று சொல்லுகிறான், ஆனால் செய்யவில்லை. இந்த 2 விதமான கூட்டத்திலும் நாம் எந்த விதமான கூட்டத்திலே காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையை வாழ்ந்து இப்பொழுது பின்மாற்றம் அடைந்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லுகிறாரா? அல்லது ஒருவேளை பாவ வாழ்க்கையில் நாம் இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பாவத்திலே தொடங்கினாலும் அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம் என்றால் அதுதான் பாக்கியமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு நெருங்கி நடந்துவிட்டு இப்பொழுது பின்மாற்றத்திலே சென்று கொண்டிருப்போம் என்றால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட 2 விதமான கூட்டத்தை பற்றி தியானிக்கும் பொழுது, முதலாவது மத்தேயு 21:29 அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். பாவத்திலே வாழ்ந்து விட்டு பின்பு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான்களாய் மாறிய 2 பேரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு என்ற மனிதன். இந்த சகேயுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவன் பாவியான ஒரு மனுஷன் என்று எல்லாரும் சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன். அவன் அநியாயமாய் வரி வசூலித்து பணத்தை சேர்த்த ஒரு மனிதன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம், அநியாயம் செய்து பணத்தை சேர்க்கிறவர்கள். அப்படிப்பட்ட மனிதன் இயேசுவை தேடுகிறான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு அப்படிப்பட்ட பாவிகளுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். என்னை போன்ற நம்மை போன்ற பாவிகளுக்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது. அவர் மற்றவர்களெல்லாம் பாவியான மனுஷன் என்று சொன்ன அந்த சகையை பார்த்து, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அவனுக்கு ஒரே சந்தோஷமாக அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான்.
போன உடனே மனஸ்தாபப்படுகிறான். ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்கிறான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதியான செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சகை அப்படி செய்கிறான். ஆண்டவர் உடனே சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையும் மனம் மாறினான். பரலோகத்திலே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்கிறார். ஆண்டவருடைய அழைப்பிற்கு நாம் செவி சாய்ப்போமா? சகைவை போல் சந்தோஷமாக அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்வோமா? மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை இழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டால் நாலத்தனையை திரும்ப செலுத்துவேன் என்று சொல்வோமா? ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் தான் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, சவுல் என்ற மனிதன் பொல்லாத மனிதன். இவனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த சவுல் எவ்வளவு விதமாய் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்கு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு தமஸ்குவை நோக்கி விரைந்து வருகிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 9:1-2 பாருங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிய ஸ்திரீயாகிய நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நம்மை குறித்தும் ஆண்டவர் விதமாய் சொல்லி கொண்டிருக்கிறாரா? என் அன்பு மகனே, உன்னை எவ்வளோ காலம்தான் என்னை துன்பப்படுத்துவ? என்னை ஒரு தடவை சிலுவையில் அறைஞ்சது போதாதா? தொடர்ந்து எத்தனை நாட்கள் என்னை சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறாயே. நீ செய்கிற பாவ செயல்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் என்னை சிலுவையில் அறைகிறாயே என்று சொல்கிறாரா? சவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ என் பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்கு அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு அவளை சிறைச்சாலையில் அடைக்கிறாயே, அவர்கள் கொலை செய்வதற்கும் சம்மதிக்கிறாயே. அதெல்லாம் என்னை துன்பப்படுத்துவதற்கு சமம் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 2:8, உங்களை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதை அவரால் சகிக்க முடியவில்லை. சவுலே, நீ அவர்களை துன்பப்படுத்தவில்லை, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். சவுல் சடுதியிலே வானத்திலிருந்து ஆண்டவர் இடைப்பட்ட பொழுது அவன் என்ன வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். தன்னுடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாவம் செய்த மனிதன் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த நிருபங்களை வாங்கி கொண்டு அவர்களை கட்டி காவலிலே வைத்து அவர்களை சிறைச்சாலையில் வைத்தது மாத்திரமல்ல, அவர்கள் கொலை செய்வதற்கும் சம்மதித்தவன் தான். ஸ்தேவான் கொலை செய்தவர்களுடைய உடைகளை காவல் காத்து கொண்டு அந்த கொலையிலே அவனு உடன்பட்டவன் தான். ஆனாலும் ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்ட பொழுது தன்னுடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்தான். இவர்கள் எல்லாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள்? மாட்டேன் ஐயா என்று சொல்லியும் பின்பு மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த மூத்தவனை போன்றவர்கள். மூத்தவன் என்ன சொன்னான்? மாட்டேன் என்றான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். ஆனால் இளையவர்களை பாருங்கள், இளையவன் போகிறேன் என்று சொல்லியும் போகவில்லை. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சிம்சோனுடைய வாழ்வை பாருங்கள். நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16 அதிகாரங்களிலே சிம்சோனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு. அன்பு வாலிப தம்பி தங்கையே, கர்த்தருடைய ஆவியால் நிரம்பி ஒரு காலத்திலே வாழ்ந்து விட்டு இப்பொழுது சாத்தானுக்கு உன்னை விட்டு கொடுத்து விட்டாயோ?
சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல எச்சரிக்கை. சிம்சோன் எப்படிப்பட்டவன்? அவன் பிறக்கும் முன்பே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஒரு பலத்தை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13:25 சொல்கிறது, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்ட ஒரு மனிதன். நியாயாதிபதிகள் 14:6 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். அவ்வளவு கர்த்தருடைய பலத்த செய்கையில் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். 2 கண்களும் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாறி போனான். காரணம், அவனுக்கு தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட மனமில்லை, விபச்சார பாவத்தை விட மனமில்லை, அந்நிய ஸ்திரியை விட மனமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சிம்சோனை போல ஒரு காலத்திலே தேவனால் பலமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு இது பலமிழந்த நிலையில் இருக்கிறோமோ, ஆவிக்குரிய பலமிழந்த நிலைமையில் இருக்கிறோமோ? நமக்கெல்லாம் அந்த இளையகுமாரனை போல போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகாத மனிதன் நமக்கெல்லாம் ஒரு உவமை. அடுத்தபடியாக சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சாலமோன் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்து அவன் ஞானத்தை கேட்ட பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தபடினாலே அவன் கேட்ட ஞானத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஞானத்தினால் அவனை நிரப்பினார். அவனுக்கு இணையான ஞானமுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையிலே சிறந்த ஞானவானாய் மாற்றினார். திரளான ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார். கடற்கரை மணலர்த்தனையான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்ற மனிதனாய் அவனை மாற்றினார். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாய் நடந்து கொண்டான் பாருங்கள். வேதம் சொல்கிறது, சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகி கர்த்தருடைய உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டின பலியிடுகிற அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் யாருக்காகவும் இதை செய்தான். பாருங்கள், ஆண்டுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரே நொடியில தேவ ஆவியானவரை விட்டு விலக விட மாட்டார். அவனுக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாயி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சிம்சோன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமதாய் வாழ்ந்தான். தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். சாலமோன் 2 விசை தேவ எச்சரிப்பு பெற்றும் அதை கைக்கொள்ள தவறினபடினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் முன்னே 2 உதாரணங்களை பார்த்தோம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உதாரணம் சகையு. அடுத்தது நல்ல உதாரணம் பவுல். இருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் முற்பகுதியில் பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தவான்களாய் மாறினார்கள். ஆனால் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்த சிம்சோனும் சாலமோனும் தன்னுடைய வாழ்வின் கடைசி பகுதியிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவர் விட்டு விலகி போனார்கள். நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? இந்த கேள்வி இந்த ராத்திரியிலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் நம்மை பற்றி சொல்லுவாரா? அல்லது மகனே, நீ ஆதியிலே பாவம் செய்தாய், ஆனால் உன் பாவத்தை நான் மன்னித்த பின்பு
நீ பரிசுத்தவானை உன்னை மாற்றி விட்டேன், நீ இப்பொழுது என்னுடைய பிள்ளை என்று சொல்வாரா? முன்பதாக 2 வழிகள் இருக்கிறது. ராத்திரியில் நீங்கள் எந்த வழிகளை தெரிகிறீர்கள்? ஆசீர்வாதத்தின் வழியை தெரிந்தால் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம், மரணத்திற்கு பின்பும் நீங்காத இன்பம் தருகின்ற நித்திய ஜீவன் என்ற மரணமற்ற சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. நாம் எதை பின்பற்ற காத்திருக்கிறோம்? நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, 2 விதமான மனிதர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் உடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி உடைய பிள்ளையாய் மாறி புதிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சகைவை போல பவுலை போல நாங்கள் வாழ உதவி செய்யும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னீரே அப்பா. புதியவர்களை எங்களை மாற்றும், புதிய ஒரு சிருஷ்டி எங்களை மாற்றும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமை இல்லை. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை தொற்றலும் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஜெமிமா, உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய குணமளிக்கும் வல்லமை. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய சரீரத்தையும் தொடட்டும். உம்முடைய குணமளிக்கும் வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய சரீரத்தையும் தொடட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. சில பொருட்கள் தொலைந்தபடினாலே வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்காக செபிக்கிறேன். அவர்கள் தொலைத்த பொருட்கள் அவர்களுக்கு திரும்ப கிடைக்க கிருபை செய்தருளும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. வித்தியாசமான ஒரு பெயரை காண்கிறேன். மிஸ்டர் ஆதவன், மிஸ்டர் ஆதவன். வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெயரிலே அதிகமான பெயர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுகிறார். மிஸ்டர் ஆதவன், உங்களுடைய வேதனை ஆண்டவர் நீக்குகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வீடுகளிலே இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய வீடுகளிலே இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆவியை ஊற்றும். இதை பார்ப்பவருடைய சரீரத்தில் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிஸ்டர் ஹேஸ்டிங்ஸ், ஆண்டவர் உங்களை அவிதமாக ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடுங்க ராஜா. பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தையும் தொடுங்க ராஜா. பலப்படுத்துங்க. ஆப்ரேஷன் தான் வழி, வேறு வழியில் என்று ஆப்ரேஷன் நியமிக்கப்பட்டவர்கள் எந்த டாக்டர்கள் ஆப்ரேஷன் தான் உனக்கு வழி என்று சொன்னார்களோ அதே டாக்டருடைய வாயாலே நீ பரிபூர்ண சுகம் பெற்று விட்டாய். உனக்கு ஆப்ரேஷன் அவசியமில்லை என்று சொல்லத்தக்க வகையில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தரணும். நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள்.
நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த பழைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும்